7 நாளுக்குள்ள நீ மரணத்தை அடைவாய். தக்ஷகன் என்னும் பன்னகேந்திரன் ஒரு பாம்பு கடித்து மரணம் அடைவாய். சொல்லியாச்சா? இப்போ ஒருத்தர் என்ன கேட்டார், ஸோ 7 நாள்னு எதுக்கு சொல்லணும்? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு ஒரு பாகவத் தாத்பரியமோ வியாக்கியானத்தில் எடுக்கலை. நீலகண்டருங்கிறவர் பாவதீபம்னு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதில் இந்த சப்தராத்திரா 7 தினங்கள், 7 தினங்கள்னால் நீங்கள் ராத்திரானா உடனே ராத்திரின்னு நினைக்காதீங்க, அது ஒரு நாள் கணக்கு. அந்த 7 நாள் கணக்கை பற்றி ஏன் 7ங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னா, ஏதாவது ஒன்றுத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிடும். சப்த கன்னிகைகள் இருந்தார் போல் 7 நாள் அப்படிமா. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. 7 நாள்னு கொடுத்தார், அது ஏதோ பேச்சு வாக்கில் சாபம் கொடுக்கும்போது ஒரு எண்ணிக்கை வந்துடுத்து 7ன்னு. நமக்கு நல்ல வேலை இவர் 4 நாள்னு கொடுத்துருந்தா பாகவதத்தை நம்ம 4 நாள்லேயே சொல்லி முடிக்கணும். 7 நாளில் சொல்லி முடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு இல்லையா? உபன்யாசம் சொல்லுங்கோம்பா, பாகவத சப்தாகம் பண்ணுங்கோம்பா. அது என்ன ஆகிடும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது காத்துன்னு இருக்கிறது கிருஷ்ணாவதாரத்துக்கு. அது வரும் 4வது நாள் முடிவில் மெதுவாக வரும். இது பிருது சரித்திரம், தக்ஷ சரித்திரம், தக்ஷ யஜ்ஞம், என்னென்னவோ, அம்பரீஷன், அஜாமிளன், இது கபிலோபதேசம், இது பிரம்ம சிருஷ்டி, இது பூபாரத்தை எப்படி பிரித்தார், தீபங்கள் எப்படி உருவாச்சு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மெதுவாக ஆரம்பிப்போம். தம் அத்புதம் பாலகம் அம்புஜீக்ஷணம்னு. அது போரும் ஆகிடும் வரத்துக்குள்ளே. எதுக்கு சொல்ல வந்தால் 7 நாள்னு சொன்னாலே கஷ்டமாக இருக்குது. இவர் மாட்டுக்கு குத்து மதிப்பாக 4ன்னு சொல்லி வச்சுருந்தாருன்னு வச்சுங்கோ, அது இன்னும் கஷ்டமாக போயிருக்கும். அதனால் 7 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சார். சொல்லி முடித்த உடனே அந்த அப்பாவான அந்த ரிஷி புத்திரனை பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு பிராமணன் படித்தவன் கோவப்படலாமா, படித்தவன் கோவப்படலாமா அப்படின்னு சொல்லி சாந்தா குணங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் சொல்லி வைக்கிறார். சொல்லி முடித்த உடனே தன்னுடைய சிஷ்யன், அந்த சிஷ்யனுக்கு கௌர்முகன்னு பேர், கௌர்முகன் மூலமாக ராஜா கிட்ட சொல்கிறார், அப்பா என் பிள்ளை இந்த மாதிரி சாபம் கொடுத்து அசட்டுத்தனமாக ஒன்று பண்ணி வச்சிருக்கு, பார்த்துக்கோ. பரீட்சித் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய கோட்டையை எழுப்பினான். கோட்டைக்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது, யாரும் வெளில போக முடியாது அப்படிங்கிற மாதிரி கோட்டை எழுப்பினான் அப்படின்னு வியாசர் சொல்கிறார். கோட்டையை எழுப்பி என்ன செய்தான், அதை சுகபிரம்மம் வியாசனாரின் பிள்ளை சொன்னார். 7 நாள் பாகவதம் கேட்டார். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்க வேண்டியது தான், இதில் ஒரு தப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கிருஷ்ண புத்திரன் யார், பிரத்யும்னன். பிரத்யும்ன புத்திரன் யார், அனிருத்தன். பிரத்யும்னன் ருக்மிணி பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் பிறந்தவன் பிரத்யும்னன். இப்போ பிரத்யும்னன் பிறந்து தொட்டிலில் இட்டு 10வது நாளைக்குள்ள ஷம்பரன் அப்படிங்கிற அசுரன் கடத்தின்னு போய்ட்றான். பாகவதம் கேட்ட வாழ்க்கை இது பரிச்சயம் இருக்கும். அதுதான் கடலில் போட்டு, கடலில் ஒரு மீன் சாப்பிட்டு, மீன் ஜாட்டராக்னியில் அது சுவாகா இல்லாமல், அது மாயாவதி. அப்போது ஒரு மாயாவதி இருந்தா, அந்த மாயாவதி அதை பிரித்து அந்த குழந்தையை எடுத்ததாக சரித்திரம் வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில். இது அந்த காலத்தில் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது நாளுக்குள்ளே கடத்தினதாக சொல்கிறார். அர்த்தம் என்ன, குழந்தைக்கு பிறந்து இன்னும் 10 நாள் கூட ஆகலை அப்படின்னா லெஸ் தென் 10 டேஸ்க்குள்ளே கடத்தினதா சொல்கிறா ஒரு புராணம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் யார் சொன்னார், சுகபிரம்மம் சொன்னார். சுகபிரம்மத்தினுடைய தாத்தா யார், ரொம்ப நீங்கள் தாத்தா பாட்டி இதுக்கே போகிறேன், பாதி பேர் அவள் தானே கேட்குறா. அதனால் பராசரர் இல்லையா, அப்பா வியாசர், தாத்தா பராசரர். அப்பா பாருங்க என்ன ஒரு பரம்பரை. சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்குறார், அப்பா வியாசர் மகாபாரதம் கொடுக்குறார், தாத்தா பராசரர் விஷ்ணு புராணம் கொடுக்குறார், எள்ளு தாத்தா வசிஷ்டர் ராமருக்கு ஆச்சாரியன். சொல்லணுமா அந்த பரம்பரைக்கு? அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு பெரியவாள்லாம் சொன்னான். இது சொன்னவர் யாருன்னு பாரு, வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேவ் பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே. இப்பேற்பட்டவர்களின் பிள்ளை, பேரன், கொள்ளு பேரன் சொல்லி வச்சிருக்கார் வியாசர். அதனால என்னடா சந்தேகம்னு கேட்குறார். அதனால் தாத்தா பராசரர், சுகபிரம்மத்தின் அப்பா வியாசர், வியாசருடைய அப்பா பராசரர். இந்த மாதிரி நான் 2-3 வாட்டி ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்களும் கேட்கும்போது மனசுக்குள்ளே அது சொல்லிகிட்டே இருந்தால்தான் அது ஸ்திரீகரணம் ஆகும். ஸ்திரீகரணம், ஸ்திரீகரணம் இல்லை, ஸ்திரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னால் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஒரு குச்சியை நம்ம ஒரு பந்தலுக்கு நடுறோம், நட்ட ஒன்று என்ன பண்ணுவோம், அசைச்சு பார்ப்போம். எப்போவுமே நீங்கள் ஆணி அடித்த ஒன்று கூட பாருங்க, ஆணி அடிச்சுட்டு படம் மாட்டுறதுக்கு முன்னாடி அசைச்சு பார்ப்பேன். இதுக்கு ஸ்திரீகரண நியாயம்னு பேர். அதாவது அதை ஆட்டி பார்க்கணும் ஒழுங்காக இருக்கா இல்லையா, அப்புறம் தானே படத்தை மாட்டுவேள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி பார்த்தால்தான் அது ஞாபகத்தில் இருக்கும். அதனால் பராசரர் கொடுத்தது விஷ்ணு புராணம், உத்தமமான புராணம். அதுக்கு அத்வைத சம்பிரதாயத்திலையும் சரி, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலையும் சரி அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் அமைச்சிருக்கா பெரியவாள்லாம். ஆதிசங்கர பகவத் பாதாள், பகவத் ராமானுஜர் 2 பேருமே பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு சங்கர பாஷ்யம்னு பேர்.
அத்வைத சம்பிரதாயத்தில். விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தில் ஸ்ரீபாஷ்யம்னு பேர். சங்கர பாஷ்யமாகட்டும் ஸ்ரீபாஷ்யமாகட்டும் முக்காவாசி வரிகள் விஷ்ணு புராணத்துலேருந்து தான் எடுப்பா பெரியவாள்லாம். ஏன்னா அது ரொம்ப 6000 ஸ்லோகம் தான், 18,000 பாகவதம், இது 6000 ஸ்லோகம். ஆனால் அவ்வளவு வேதாந்த கருத்துக்கள் இருக்குது விஷ்ணு புராணத்தில். அதை ஒரு தனி உபன்யாசமாக பண்ணால் அதில் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லணும், அவ்வளவு முக்கியமாக இருக்கும். சின்ன விஷயம் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ பெருமை இருக்குன்னு சொல்லி இப்படி ட்ரெய்லர் கூட காமிக்கலன்னா இப்படி. பாகவதத்துலேயே ஒரு விஷயம் கேள்விப்படுவோம், என்ன, பகவான் கிட்ட பூமாதேவி பசுரூபம் தரித்து வந்தாள். கௌர் பூத்வ அஸ்ருமுகி கிண்ண அப்படின்னு எடுக்கிறார் சுகபிரம்மம் பாகவதத்தில். சாந்திரானந்த தனோஹரேன நுபுரா ஆரம்பிக்கிறார் தசகத்தை பட்டதிரேள். அப்போ அந்த பசுரூபத்தில் வந்தா பூமாதேவி. பெருமாள் கிட்ட பூபாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தனி வீடுக்கு இருக்கிற ஊர்லலாம் கூட ஃப்ளாட்டே கட்டுறா, அதனால் ரொம்ப பூபாரம்னு விட்டா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னா, பகவான் கவலைப்படாதே நான் பிறக்கிறேன்னு சொன்னார். அப்போது பிரம்மாவை குருமுகமாக வச்சுட்டு வரா அந்த பூமி தேவி. அப்போ பெருமாள் என்ன பண்ணதா பாகவதம் சொல்கிறது, 2 முடி தூக்கி போட்டார். கேள்விப்பட்டிருக்கேளா இது? ஒரு முடி கருப்பு முடி, ஒரு முடி வெள்ளை முடி அப்படின்னு இருக்குது. பாகவதத்துலேயும் இருக்குது, விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குது. அதாவது 2 முடி தூக்கி போட்டார், ஒரு முடி பிளாக், ஒன் ஹேர் ஒயிட் அப்படின்னு இருக்கு. இதை மேலோட்டமாக சீத கிருஷ்ணா அப்படின்னு கொண்டு போயிட்டார், ஸ்வேத கிருஷ்ணா அப்படின்னு கொண்டு போயிட்டார் சுகபிரம்மம். அதே சமயத்தில் பராசரரும் வெள்ளை முடி கருப்பு முடிங்கிறார். ஆனால் இதுக்கு பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லலை, விஷ்ணு புராணத்துக்கு பண்ணவா ஒரு இடத்துல சொல்லியிருக்கா. வெள்ளை முடி கருப்பு முடி பகவான் தூக்கி போட்டார். இப்போது நீங்கள் உங்கள் பேரங்கிட்ட சொல்லுங்க, பாட்டி லைக் யூ ஈவன் பெருமாள் ஹேஸ் ஒயிட் ஹேர் அப்படிங்கோ. யோசிச்சு பாருங்களேன், பெருமாளுக்கும் வெள்ளை முடினா அவருக்கும் கழந்தட்டின்னு இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன இல்லையா, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனேங்கிறோம், அவருக்கும் வெள்ளை முடி வந்துட்டானே, புரியாது. அதுக்கு தான் வியாக்கியானம் பண்ணும்போது ரொம்ப அழகாக விஷ்ணு சித்தியம்னு ஒரு வியாக்கியானத்தில் எங்களாழ்வான்கிற ஆச்சாரியன் எடுக்கிறார். அந்த இடத்துல கேஷ அப்படின்னா விளக்கு ஒளின்னு அர்த்தம். A ray of light is also referred to as கேஷ. பெருமாள் தன்னுடைய ஒளிக்கற்றைகள், இப்போ கண்ணுலேருந்து பாருங்க, கருப்பு உருண்டை இருக்குது, வெள்ளை உருண்டை இருக்குது. வெள்ளை உருண்டையிலேருந்து வெள்ளை வெளிச்சம் வரா மாதிரி, கருப்பு உருண்டையிலேருந்து கருப்பு வெளிச்சம் வரா மாதிரி அப்படிலாம் வருமா சுவாமின்னு கேட்டால் இதெல்லாம் லிட்ரரி ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன். அதனால் பலராமரும் கிருஷ்ணரும் பிறந்தா. அதனால் முடிங்கிற அர்த்தம் வச்சுக்காத, விளக்கின் ஒளிங்கிற அர்த்தம் வச்சுக்கோ. இது பெரியவாள்லாம் எடுத்தா. எதுக்கு சொல்ல வந்தால், அப்பேற்பட்ட விஷ்ணு புராணத்தில் ஒரு விஷயம், ருக்மிணி பிராட்டிக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தான், பிரத்யும்னன். எவ்வளவு நாளைக்குள்ள கடத்தப்பட்டான்னு பாகவதத்தில் இருக்கு, 10 நாளுக்குள்ள. விஷ்ணு புராணத்தில் என்ன இருக்கு தெரியுமோ, 6வது நாள் கடத்தினான் இருக்கு. இப்போ இதை சொன்னவர் பேரன், இதை சொன்னவர் தாத்தா. இப்போ தாத்தா பேரன் சொல்கிறான் <10, தாத்தா சொல்கிறார் 6. இப்போ எப்படி சுவாமி இதை சமன்வயப்படுத்துறதுன்னா, 6 is <10 தானே, அப்படி தானே நம்ம அர்த்தம் வச்சுக்கணும். இப்போது தசரத சக்கரவர்த்தியை பார்த்து விஸ்வாமித்திரர் கேட்டார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டமே தாத்துமர்ஹசி. உன் கண்ணங்கரேல்னு ஒரு பிள்ளை இருக்கு பாரு, அதை எனக்கு குடுன்னார். இப்படி யாராவது கேட்பாளா, உனக்கு ஒரு பிள்ளை கருப்பாக இருக்கு பாரு, அதை எனக்கு குடு. அவருக்கு பெருமை, கருப்பு தான் வசத்தியான கலர் அப்படின்னு அன்றைக்கே பாடி வச்சுருக்கா, அதனால் குடு, உன் பிள்ளையை குடுன்னார். அப்போ தசரத சக்கரவர்த்தி என்ன சொல்லணும், என் பிள்ளையை யுத்தத்துக்கு கூப்பிடுறேள், என் பிள்ளை வரமாட்டான்னு சொல்லணும். என்ன சொன்னார் தெரியுமோ, ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா, என் பிள்ளைக்கு இன்னும் 16 கூட ஆகலைன்னர். இப்போது ஒருத்தர் ஆத்துக்கு வரா, இதுதான் உங்கள் பொண்ணா, எவ்வளோ வயசுன்னு கேட்டால் இன்னும் 18 கூட ஆகலை அப்படின்னு நான் சொல்வேள். 12 வயசு 13 வயசுன்னு சொல்லுவேள். ராமருக்கு இத்தனாவது வயசுன்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் தசரதர் என்ன சொன்னார், 16 கூட ஆகலைன்னர். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டால், தசரதர் ரொம்ப சாமர்த்தியம். இவர் எதுக்கு கூப்பிட்றார் ராமரை, யுத்தத்துக்கு கூப்பிட்றார். அந்த காலத்தில் யுத்தம் பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் 16. அதனால் 16 கூட ஆகலேன்னாரான். ந யுத்த யோக்கிய தாமியசிய பஷ்யாமி சஹராட்சசைனர். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கான், வயசு என்னன்னு கேட்டால் நீங்கள் 12ன்னு சொல்லுவேள். உங்களுக்கு அதே 12 வயசு பிள்ளை இருக்கான், கார் ஓட்டலியான்னு கேட்டால் என்ன சொல்வேள், இன்னும் 18 கூட ஆகலைன்னு சொல்லுவேள் இல்லையா. ஏன்னா கார் ஓட்டுறதுக்கு வயசு 18, எலிஜிபிலிட்டியை பார்த்து தானே வரி சொல்லுவேள். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது 6 நாளுக்குள்ளே கடத்தினா, 6வது நாள் கடத்தினா, அவர் சொல்கிறார் 10 நாளுக்குள்ளே கடத்தினா, சமன்வயப்படுத்தினா 6வது நாள் தான் கடத்தினான்னு வருது விஷ்ணு புராணப்படி. அதனால் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இல்லை என்னன்னா, அந்த பிள்ளையானவன் வளர்ந்து கொண்டே வந்தான். அந்த விஷ்ணு புராணத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த விஷ்ணு புராணமாகட்டும், ஸ்ரீமத் பாகவதமாகட்டும்,
இதுக்கெல்லாம் அப்பேற்பட்ட பெருமை. அதனால் இவர் கேட்டுட்டே வரார். பரீட்சித்து ஒரு கோட்டை அமைச்சுடுறார். கோட்டைக்குள்ளே யாரும் உள்ளே வர முடியாது, யாரும் வெளில போக முடியாது. 7வது நாள் சில பிராமணர்கள் பிரசாதம் எடுத்துன்னு வரா. எலுமிச்சம்பழத்தை திருத்தினோன்னா ஒரு சின்ன புழு, அந்த புழுக்கு பெரிய பெரிய கண்ணா செக்கச்சவேல்னு இருக்கான். அதை பார்த்த உடனே இதுவா தக்ஷகனா மாற போகிறது அப்படின்னு கழுத்தில் போட்டுன்னா அதுவே தக்ஷகனாய் மாறி இவனை தீண்டியது. அவனும் மரணத்தை அடைந்தான். இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நேற்று பார்த்தோம். கஷ்யபர் இல்லை, ஒரு உத்தமமான கேள்வி. கஷ்யபர் யாருக்கு அப்பா? தக்ஷகனுக்கு அப்பா. அவரே அங்கே வந்திருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே கஷ்யபராகவும் இருந்திருக்கலாம், இல்லாட்டா கஷ்யபருங்கிறது வேற யாராவது பேராக கூட இருந்துக்கலாம். இப்போ சீதாலேயே சீதா 1 சீதா 2, தாராலேயே தாரா 1 தாரா 2, அந்த மாதிரி பார்க்குற மாதிரியும் இருந்திருக்கலாம். அது என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக வியாசர் சொல்லலை. இப்போ நாங்கள்லாம் பத்ரிநாத் முக்திநாத் யாத்திரை போகிறோம். வியாசர் குகையில் அவர் இருந்தார்னா கேட்டுட்டு வந்துடுறோம். சுவாமி நீர் எதை சொல்லியிருக்கீர், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது உபன்யாசம் சொல்லும்போது. அதே கஷ்யபரா வேறு கஷ்யபா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இப்போ ஃபோன்லலாம் வருது பாருங்க, J7 J5 J3ன்னு. அதேமாதிரி K1 K2 K3 ஏதாவது சொல்லுங்க சுவாமின்னு கேட்டுட்டு வந்துடலாம். அதனால் இப்போத்தி வரைக்கும் கஷ்யபர் போய் இந்த பரீட்சித்தை ரட்சிக்கணும்னு போகிறார். தக்ஷகன் என்கின்ற பாம்பு அந்தணனாக வந்து ரட்சிக்க வேண்டாம்னு சொல்கிறார். நான் கடிச்சவனை உன்னால் காப்பாற்ற முடியாதுங்கிறார். கஷ்யபர் சொல்கிறார் நீ இந்த மரத்தை கடிங்கிறார். தீண்டினான் தக்ஷகன், மரம் பத்திண்டி எரியிறது. அப்போ கஷ்யபர் தொட்டார், அழகாக இலை பூத்து குலுங்கிறது மரம். இப்படி பூத்து குலுங்கின உடனே நீ தனத்துக்காக தானே வரை, தனத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தக்ஷகன் அந்த கஷ்யபர் கிட்ட தனத்தை கொடுத்து அமுச்சுடுறான். ஆயிடுறதா? இது ஒரு பக்கம். கஷ்யபர் போனதும் பரீட்சித்து பிள்ளை ஜனமேஜயனுக்கு தெரியாது, தக்ஷகன் அவர் அம்சதும் தெரியாது. ஆனால் இதை யார் சொன்னான்னா அதே மரத்தில் இருந்த ஒரு வேடுவன். அந்த வேடுவன் எரிஞ்சு போயிட்டான் தக்ஷகன் தீண்டும் போது, வேடுவன் பொழைச்சுட்டான் கஷ்யபன் தீண்டும் போது. அதனால் தக்ஷகன் தீண்டி மரணமடைந்த வேடுவன், கஷ்யபர் தீண்டி புனர்ஜன்மம் அடைந்த வேடுவன் நேர வந்து ஜனமேஜயன் கிட்ட சொல்கிறான், இவா சொல்கிறதெல்லாம் சத்தியம், உத்தங்கர் சொன்னது சத்தியம். உத்தங்கர் சொன்னார் இல்லையா தக்ஷகனால தான் உங்கள் அப்பாவுக்கு மரணம்னு, வாஸ்தவமாக அவனால தான் மரணம். ஒருவேளை உங்கள் அப்பா பொழைக்கணும்னு வச்சிருந்தாலும் கஷ்யபரை தடுத்து நிறுத்தினதும் தக்ஷகன்னு சொன்ன உடனே அவன் யாகம் பண்ண ஆரம்பிக்கிறான். சர்ப்பசத்ரே மகாத்மானே, ஒரு பெரிய சர்ப்பசத்திரம்ங்கிற யாகம் பண்ணுறான். அதில் யாரெல்லாம் ஹோதா உத்காதா பிரம்மா அத்வர்யு சதஸ்யர்கள்னு பார்த்தோம். இந்த யஜ்யம் பண்ணும்போது பாம்புகளின் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கிறது. வாசுகி யாருடைய அண்ணா? நேற்று பார்த்தோம், ஜரத்காருவினுடைய அண்ணா. ஜரத்காரு யாரு? இந்த ஜரத்காரு தான் ஆஸ்திகருங்கிற மகரிஷியுடைய அம்மா. இந்த ஜரத்காருங்கிறது யாரு? ஜரத்காருங்கிறவரின் ஒய்ஃப். நேற்று பார்த்தோம் இல்லையா, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பேர். அந்த மாதிரி இந்த ஜரத்காரு. ஸோ ஆஸ்திகர் தன்னுடைய பெரியப்பாவை, அதாவது வாசுகியை காப்பாற்றணும்னு நினைச்சார். வாசுகி வந்து ஆஸ்திகர் கிட்ட வந்து சரணாகதி பண்ணாராம். அஹம் த்வாம் மோக்ஷயிஷ்யாமி வாசுகே பன்ன கோத்தம தஸ்மாத் ஷாபான் மகாசத்வ சத்யமே தத் பிரவீமிதேன், எப்படியாவது காப்பாத்துங்கோன்னார். இது வாசுகி ஆஸ்திகரை பார்த்து சொன்னது. ஆஸ்திகர் சொன்னார் கவலைப்படாதீங்கோ, உங்களை நான் காப்பாற்றுறேன், இவர் கற்றவர், வேதாத்தியனம் பண்ணவர், காப்பாற்றுவேன், கவலைப்படாதீங்கோன்னு பகவான் சொன்ன வார்த்தை மாதிரி சொன்னார். இதே நேர்மார், அதே பாம்பு குலம், அதே வாசுகியின் தம்பி தக்ஷகன்னு பேர், நேர இந்திரன் கிட்ட போய் சரணாதி பண்ணா. இந்திரன் கிட்ட போய் சொன்னானாம். அப்போ இந்திரன் சொன்னானாம், தம் இந்திரஹ பிராப சுப்ரீதோ ந தவாஸ்தீஹ தக்ஷக பயம் நாகேந்திர தஸ்மாத்வௌ சர்ப்பசத்ராத் கதாச்சன. சர்ப்பசத்திரம்லாம் பண்ணா என்னடா கவலை, நான் இருக்கேன், கவலைப்படாதே. இது ஒரு அஷட்டுக்காரன் சொல்லி கொடுத்த அபயப்பிரதானம். ஆஸ்திகர் சொல்லி கொடுத்த அபயப்பிரதானம் வாசுகிக்கு. ஆஸ்திகருடைய அபயப்பிரதானம் பலிச்சுது, அதனால தான் வாசுகிக்கு ஒன்றும் ஆகலை. இதே இந்த இந்திரன் வந்து இந்த தக்ஷகனுக்கு அபயப்பிரதானம் பண்ணுறான், கவலைப்படாதேன்னு. கீழேந்து அவள் மேலே பார்த்தா எங்கே தக்ஷகன்னா அரியாசனத்தை சுத்தின்னு இருக்குன்னா. ஆண்டாள் சொன்னா பாருங்கோ, அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். என்ன ஆச்சரியமா சொல்றா ஆண்டாள், அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, இந்திரனுடைய சிம்மாசனத்துக்கு கீழே வந்து அந்த தக்ஷகன் சுத்தி நுடுத்தான். ரிஷிகள் பார்த்தா சொன்னா ஜனமேஜயன் கிட்ட, தக்ஷகன் வந்து அபயப்பிரதானம் தேடின்னு போயிருக்கான் இந்திரன் கிட்ட. அவ்வளவுதானே, இந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா, இந்திரனோடு தக்ஷகன் வந்து சேர்ந்து விழட்டும் சொன்னார்.
இந்த சொல்லிட்டான், இனிமேல் நான் அவனை காப்பாற்ற மாட்டேன் போனுட்டான். காரணம் என்ன இல்லைன்னு வியாசர் சொல்கிறார், தகுதி இல்லாதவங்கிட்ட சரணாகதி பண்ணால் அது பலிக்கவே பலிக்காது. Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.